சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமாரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் போஸ் சென்னையை கூடுதலாக கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டு வந்த தர்பூசணி அதிகரித்து வரும் வெப்பநிலையால் தற்போது ஆண்டு முழுவதும் பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்துள்ளதையொட்டி தர்பூசணி விற்பனையை களை கட்டிய நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தர்பூசணியில் செயற்கையாக ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் கூறியிருந்தார். இது சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அச்சமடைந்த மக்கள் தர்பூசணி வாங்குவதையோ சாப்பிடுவதையோ தவிர்த்து வந்தனர். இந்த வதந்தி ஏற்படுத்திய பரபரப்பால் கடந்த ஆண்டு கிலோ ரூபாய் 14 வரை கொள்முதல் செய்யப்பட்ட தர்பூசணி வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் ஏக்கருக்கு ரூபாய் 50,000 வரை செலவு செய்து அறுவடைக்கு காத்திருந்த விவசாயிகள் இழப்பை மட்டுமின்றி மன ரீதியான நெருக்கடியையும் எதிர்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்பட்டதாக பரப்பப்படும் உண்மையற்ற செய்திகளால் பொதுமக்களிடம் அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வெளியிட்ட விழிப்புணர்வு காணொலிதான் அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் என்றும், சில வாரங்களுக்கு முன் 1 டன் ரூபாய் 14,000 வரை விற்பனை செய்யப்பட்ட தர்பூசணி 1 டன் ரூபாய் 3,000க்கு கூட வாங்க யாரும் முன்வருவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் தலைமையில் இதில் கலந்து கொண்ட பழ வியாபாரிகள் தர்பூசணி பழங்களை கீழே போட்டு உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1 டன் தர்பூசணி ரூபாய் 10,000க்கு மேல் விற்பனையான நிலையில் உணவுத்துறை அதிகாரிகளின் தவறான தகவல்களால் தற்போது 1 டன் தர்பூசணி ரூபாய் 2,000க்கு மட்டும்தான் விற்பனையாகிறது. முதல்வர் இந்த பிரச்சனை மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி சதீஷ்குமார் சென்னையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் ரசாயனம் கலந்த கலப்படமிக்க தர்பூசணி பழங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே நேரம் சோதனையின் போது பல கடைகளில் கெட்டுப்போன, எலி கடித்த, அழுகி போன பழங்கள் ஏராளமாக கிடைத்தன. அவற்றையெல்லாம் பறிமுதல் செய்து அப்போதே அழித்து விட்டோம். எனவே பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தர்பூசணியில் செயற்கையாக ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறியிருந்த உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமாரை பணியிட மாற்றம் செய்து தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் போஸ் சென்னையை கூடுதலாக கவனிப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சதீஷ்குமார் மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்கத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.